செந்தில் மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க உக்காடா ஓடி வெள்ள வாடா மாமா பிசி பாக்கிறதுக்கு அப்புறம் நான் விளையாடுறேன். எப்போ ஓ மை காட் செம்ம வைபா இருக்கு. பிஜிஎம் என்ன bro பிஜிஎம் Makai no hora de pica pica. கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 1. இதுக்காகவே நிறைய மீம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். அதனால ரொம்ப பேசாமல் டைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதோ வந்துருச்சுல முதல் ரீலு. 8 years old me after bought colored chickens. The next day. இது பார்த்தீங்கன்னா லிட்டரலி மீனே சொல்லுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது இது மாதிரி நிறைய கோழி குஞ்சு விற்க வருவாங்க. அப்பா எங்கள் அப்பா கேட்டு அப்பா வாங்கி கொடுப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லும் போது எங்கள் அப்பா சரி சனியை ஒழிஞ்சு போன எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு. ஆனால் அந்த கோழி குஞ்சுங்க ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இருக்கும் சூப்பராக. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு அந்த கோழி குஞ்சுகள் எங்கே போகுதுன்னு தெரியாது. கரெக்டாக கடவுள்கிட்டே போயிடும் நண்பர்களே. எனக்கும் இது நடந்திருக்கு. ரொம்ப சோகமான மூமெண்ட். இந்த ரீல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ல சொல்ற மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். பட் இப்போ கிடையாது. நான் ஒரு 8th 9th படிக்கும் போது எங்கள் அம்மா ஃபோனை யூஸ் பண்ணுவேன். அப்போ டைமில் பார்த்தா சார்ஜ் காலி டக்குன்னு கருமா சார்ஜ் போடும்போது தான் எங்கள் அம்மா கரெக்டாக சீரியல் பார்ப்பாங்க. அந்த டைமில் சீரியல் பார்க்குற நைட்டில் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஐடியாஸ்லாம் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரெயின் அப்படியே ஃபுல் ஆஃப் ஐடியாஸ். நம்ம சென்டப் எடுக்கிறோம், நல்லா படிக்கிறோம், இப்போ பெரிய ஆள் ஆகிறோம் சொல்லிட்டு ஃபோன் எப்போ நான் சார்ஜ் போடணும் அப்போ தான் அங்கே ஃபியூச்சர் பார்த்து நடிப்பேன். ஆனால் இது மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ஸ் கீஸ்லாம் ஆட மாட்டேன். பட் ஃபியூச்சர் பார்த்து பயங்கரமாக நிற்பேன். ஆனால் ஃபோன் சார்ஜ் ஏறணுன்னே தப்புன்னு மறந்துடுவேன். அதாங்க அவங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறா. அந்த மேல கிடையாது. நான் சொன்னா நீ நம்பல பத்தியா போதுமா? அப்பா நல்லா நல்லப்பா அதெல்லாம் கிடையாது. சைடுல ஒண்ணு நான் சொல்றத கேள்வி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் நடக்கிறது தான். ஏன்னா ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்கன்னா அதை யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. கரெக்டாக அவங்க அப்பா பேர் தான் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என் ஸ்கூலில் ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவன் பேர் கூட மாட்டாங்க, அவங்க அப்பா பேர் தான் கூப்பிடுவாங்க. ஏன் இப்படி கூப்பிடுறாங்கன்னா இப்போ நீங்கள் அவன் பேர் வச்சு கூப்பிட்டா வச்சுக்க சொல்ல அவன் கண்டுக்க மாட்டான். அதுவே அவங்க அப்பா பேர் டே ரோகுலே ராகேஷ் டே செந்தில் அப்படியே கூப்பிட்டா வச்சுக்க டப்புன்னு திரும்பி பார்ப்பான். செந்தில் மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க உக்காடா ஓடி வெள்ள வாடா மாமா இந்த ரீல வர மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா 2025 முழுசா வேஸ்ட் பண்ணிட்டு 26க்குள்ள வந்திருக்கேன். பட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம கோல் எல்லாமே டாப்ல இருக்கும் கைஸ். நம்ம எல்லாமே டாப்ல போறோம். இந்த வருஷம் 1 மில்லியன் அடிக்கிறோம். அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்குறோம். எல்லாம் அவார்டு வாங்குறோம். யூடியூப்ல எல்லா அவார்டு வாங்க எல்லாமே வாங்குறோம் கைஸ். எல்லாமே வாங்குறோம். ரங்கா டேய் நான் வரேன்டா உள்ள மேட்ச்க்கு. எங்க விழுந்தமோ அங்க தான் தேடணும். வாழ்க்கை எங்க தொலைச்சமோ அங்க எந்திரிக்கணும். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? கைஸ் இது பார்த்தீங்கன்னா நானும் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா எபிக் யூஸ் பண்ணல, எக்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இது எக்ஸ்பாக்ஸோட அக்கௌண்ட் வச்சிருக்கேன். எக்ஸ்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை, எக்ஸ்பாக்ஸ் இல்லை, எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் இல்லை, எதுவும் இல்லை. பட் எக்ஸ்பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எதாவது கேம் வருவாங்க கூட தெரியல எனக்கு. ஆனால் சும்மா அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இது மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா எபிக் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எபிக் அக்கௌண்ட் எனக்கு ஓப்பன் ஆகலை. எப்படி ஓப்பன் பண்ண சொல்லுங்க. நானும் போய் கேமை கிளைம் பண்ணி பிசி பார்க்கறதுக்கு அப்புறம் நான் விளாட்றேன்டா. எப்போ ஓ மை காட் சாரி. மோஸ்ட் ஆஃப் த சப்டைட்டில்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீன் போயின்னு ஒரு அனிமியில் கீழே பார்த்தா சப்டைல் பேசினே இருப்பாங்க, சண்டை போடுவானுங்க. நம்ம அதை எதிர்பார்க்க தெரியாது. மேலே ஆக்ஷனை பார்க்கணுமா கீழே சப்டைல் பார்க்கணுமா. இது மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிண்டாமா நடந்தது. ஏன்னா நான் கிண்டாவை பார்க்கும்போது அவனுக்கு சலுசு போடுறானுங்க. ஆனால் கருமத்தை என்ன போடுறானுங்க. இப்போ கிண்டாவன் பார்த்தா சாதாரண சும்மா பேசிடுமா டப்பு தான் சலுசு பேசுவானுங்க. கீழே பார்த்தா சப்டைல் டப்புன்னு போவோம். ஐயோ அவ்வளோதான் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எனக்கு மண்டை காய்ச்சல் ஆகிறதா சப்டைல சாதாரண மோஸ்ட் அனிமி பார்த்தா டப்பில் பார்ப்பேன். சப்ல இருக்க அனிமே தான் பார்ப்பேன். பட் மோஸ்ட் ஆஃப்லி நான் டப்பு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா டப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்டைல்ஸ் இருக்காது.
செஞ்சுரியில உண்மையான கலாச்சாரம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்காக தான் லண்டன்ல இருந்து கிளம்பி இங்க வந்து கிளப் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். அதன்படி இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறதுதான் கார் கீ பார்ட்டி. இந்த கார் கீ பார்ட்டியோட முக்கியமான அம்சம் என்னன்னா, நீங்க எல்லாரும் உங்க கார் கீயை மொத்தமா கொண்டு வந்து இங்க போடணும். நீங்களே குலுக்கி ஆளுக்கு ஒரு கீயை எடுத்துக்கணும். அந்த கீக்கு சொந்தமான கார் கிட்ட போகணும். அந்த ஜோடியோட உங்க ஜோடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்களோட ஆடுங்க, பாடுங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. இப்போ இதை விளையாடலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாரும் உங்க வீட்டு சாவி இதுல போடுங்க. நான் போட்டுட்டேன். இது என் வீட்டு சாவி. ஓகே, இப்ப ஜென்ஸ் எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஒரு சாவியை எடுங்க. கண்ணை திறக்கவே கூடாது. ஓகே, இப்ப எல்லாரும் கண்ணை தருங்க. யார்கிட்ட யார் சாவி இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க உங்க பேரை கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்கலாம். அதாவது உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க கூட. ஓ, நம்ம தமிழ் படம் பார்த்தா இந்த படத்தை இந்த கீ கார்டு பார்க்கி பார்த்தா இந்த கீ கார்டு என்ன ஒழுங்கா வர மாட்டேங்குது. இந்த கீ கார்டு பார்க் கீழே பார்த்தா இந்த உன்னோனே கண்டுபிடிச்சிக்கிறாங்களா கீ கேம்ஸ்னு. அட பாத்தீங்களாங்க, ஹாலிவுட் தமிழ்நாடு பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க. நான் வரணுமா? பொத்திட்டு வந்து வண்டியில இரு இல்ல புதைச்சிருவேன். இது என்னமோ உண்மை கைஸ், இப்ப நடக்கிறது இல்ல. ரீசெண்டா நான் சின்ன வயசுல இருக்கும்போது நடக்கும். ஐ திங்க் ஒரு 10th அப்புறமா தான் நடக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி நடக்கும். எங்க அம்மாட்ட கேட்பேன், மா கோயில போனோமா, நான் வரலான்னு சொன்னா வீட்டுல ஒரு சண்டை போடுவாங்க பாருங்க, அடிப்பானுங்க. வந்து மிரட்டல போய் நானே போய் கப்பன் மாடியில இருப்பேங்க. எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆயிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன். இதுதான் கைஸ் உண்மையா எனக்கு நடந்தது. 12 மணிக்கு வந்தோம், கேக் வெட்டினேன். கேக் வெட்டி கொஞ்சம் டான்ஸ் ஆட்டு உள்ள வந்து தூங்கினேன். கரெக்டா 12 ஏஞ்சேன். திரும்ப சாப்பிட்டேங்க. நான் திரும்ப போன் பார்த்தேன், ரைட் ஆகி தூங்கிட்டேன். இவ்வளவுதாங்க நியூ இயர் செலிப்ரேஷன். நீங்க எப்படி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாங்க, இது என்னமோ ஒண்ணுதான். நானே பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிளேயர்ல இல்ல கேம்ல. நானும் ஒரு பையனுக்கு ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்தேன். அந்த பையனும் ஓகே ஆடுவான்னு சொல்லிட்டு அவனை ரூமர்ஸ் போட்டு அடிப்பேன், பாட்டு சொல்வேன். அதுக்கப்புறம் 6 மாசத்துல ப்ரோ பிளேயர் ஆயிட்டான். ஆனா அடிக்கிறான், போட்டு டப்பான்னு அடிக்கிறான். டே என்னடா அடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்புறம் சொல்றான், ப்ரோ போயிட்டு நீங்க ட்ரைனிங்ல கத்துன்னு சொல்றான் நம்மளுக்கு. அன்னைக்கு ஏதோ கிசால இருந்தேன், அடிச்சிட்டேன், ஒரு ஜாலி கஷ்டம். அதே மாதிரி நீயும் ஜாலி அடி வாங்கிட்ட மாதிரி போயிடணும், சரியா? அதெல்லாம் வெளியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. போ கிளம்புடா. Makai no sora de pika pika Shibuyaku made mo kokoro wa pura Warate hashite doki doki run Chotto henna pa wagaban Kuroi tsubasa fura fura sway Demo yume wa kiramiku brightness play Kodomo mitai ni hora hora oi Ore wa mada mada just a boy. இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல, பட் இந்த அனிமேக்கு அப்புறம் நான் காகிய குச்சக்கு அப்புறம் வந்து இந்த பாட்டு கேட்கும் போது செம்ம வைபா இருக்கு. Makai no sora de pika pika Shibuyaku made mo kokoro wa pura Warate hashite doki doki run Chotto henna pa wagaban Kuroi tsubasa fura fura sway Demo yume wa kiramiku brightness play Kodomo mitai ni hora hora oi Ore wa mada mada just a boy. ஜஸ்ட் அ பாய். இந்த சாங் பேர் தான் ஜஸ்ட் அ பாய். கூகுள் அது யூடியூப்ல கூட இருக்கு, அப்புறம் ஸ்பாட்டிஃபைல இருக்கு. போய் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குங்க பாட்டு. அவ்வளோதாங்க சீரியல். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மொத்தமே ரீல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணிட்டு அப்புறம் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். ஐநோரா மை கைஸ்.